செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப். இன்னைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேரோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கைஸ். உங்களுக்குள்ளேயே விஷ் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன சாப்டரோட ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோம் வாங்க. போன சாப்டர்ல ட்ரிம்பேலியன் அண்ட் லூக் செல்ஃப்னால மோமோவோட பாட்டி சைக்கோ வீட எல்லாரும் மொத்தமா சேர்ந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் ஜிஜியோட ஃபேமிலியோ வீடை கட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. வர வீடு ஆல்ரெடி ஃபுல்லா ரீபில்ட் பண்ணியிருக்கதை பார்த்து ஷாக் ஆகி போவாங்க. அன்னைக்கே மோமோவும் ஜிஜியை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க மோமோவோ ஜிஜி கிட்ட ஈவிலை பத்தி விசாரிக்க, ஜிஜியோ ஈவிலை 4-5 வாட்டி வெளியில வந்தாலும் ஜிஜியால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லி, உனக்கு யார் மேலே அது க்ரஷ் இருக்கான்னு மோமோவை ஷாக் பண்ணுவான். அதுக்கு மோமோவோ எந்த பதிலும் சொல்லாம ஜிஜியை போட்டு அடிச்சிட்டு இருக்க, ஜிஜி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்த 3 பொண்ணுங்க அவனுக்கு ஒரு ஜூஸை கொடுத்து அவனை ஈவிலையா மாத்தி விட்டுருவாங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூலுக்குள்ள ஈவிலையை வச்சுக்கிட்டு மோமோ கிளாஸ் ரூம்லயும் கேஃபிடேரியாலையும் பாடுபட, கடைசி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மீகோ அண்ட் செய் மூலமா கோல்டன் பால் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேட்டில் ஃபீல்டில் நான் எப்பவுமே பின்வாங்க மாட்டேன், நான் எப்பவுமே சரண்டர் ஆக மாட்டேன், கூடவே நான் நரகத்துக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு கேரக்டர் சொல்ல, கென்னும் அவனே வரைச்சு பார்த்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அந்த கேரக்டர் பேர் தான் கின்டா. நான் உன்னை பார்க்குறேன், எனக்கு நீ தெரியற, நீ தான் என்னோட எனிமின்னு கின்டா சொல்ல, கென்னும் அவன்கிட்ட தான் பேசுறேன் நானும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசல நினைச்சு திரும்பிக்க, நான் உன்கிட்ட தான் பேசுறேன்னு கின்டா சொல்ல, என்னது உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ என் கூட பேசிட்டு இருக்கேன்னு கென்னும் கேட்க, உன்ன மாதிரி பசங்க கூட பேசுறதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா வேற வழி இல்லைன்னு கின்டா சொல்லி, எப்படி நீ மட்டும் இவ்வளவு ஈஸியா அயாசி மம்மு கிட்ட பேசுற, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, உன் மூஞ்சி ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லை, நீயும் ரொம்ப குள்ளமா இருக்க, கூடவே ரொம்ப டல்லா இருக்கன்னு கென்டா சொல்லி, ஆனா எப்படி மூமா அயாசி மட்டும் உன் கூட எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு பேசுறா, இப்போ ஷிராட்டோரி வேற சேர்ந்திருக்கா, எப்படி நீ அதை பண்ற என்கிட்ட சொல்லு, எந்த மெத்தடை வச்சு நீ அழகான பொண்ணுங்களால அவன் பக்கம் அட்ராக்ட் பண்றன்றதை என்கிட்ட சொல்லுன்னு கின்டா கேட்க, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, அவங்களாம் என்னை பார்த்து அட்ராக்ட் ஆகவே இல்லைன்னு கென் சொல்றான். அப்போ மோமோ ஒக்கருன்னு கத்திக்கிட்டே அவன் கிளாஸுக்கு வர, ஒக்கருன்னு அதை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட இன்னொரு பாலை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மோமோவை கத்த, அதை கிட்டாவோ என்ன சொன்ன நீ ஷாக் ஆக, கென்னும் அமைதியா பேசுன்ற மாதிரி சொல்றான். இங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்ச மோமோவோ, ஓ அப்படியா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களா, நான் நடுவுல வந்துட்டேனா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு கின்டாவோ லைட்டா வைக்கப்பட்டுட்டே சொல்றான். நீயும் ஒக்கரணும் ஃப்ரெண்ட்ஸான மோமோ கேட்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல, இது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு கூட சொல்லலான்னு கின்டா சொல்ல, ஓ அப்படியான்னு மோமோ சொல்லி, நீயும் ஒக்கரணும் ஜாலியா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க நான் நினைக்கிறேன்னு மோமோ சொல்றா. அதை கேட்டு கென்னும் கின்டாவும் லைட்டா பிளஷ் ஆக, தெரியாதெல்லாம் விடு, நான் உன்னோட கோல்டன் பாலை கண்டுபிடிச்சிட்டேன் மோமோ சொல்ல, மறுபடியுமான்னு கின்டா விட, ஐயாசி நம்ம இதை பத்தி வெளியில போய் பேசலான்னு கென்னும் சொல்றான். எப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது எனக்கு புரிஞ்சிச்சு, பொண்ணுங்கள்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ஃபிளர்ட்டியா லாங்குவேஜை யூஸ் பண்ணணுன்ற மெத்தடை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கின்டா மனசுல நினைச்சுக்க, மோமோ கென்னை கூட்டிட்டு போக எக்ஸ்கியூஸ் மீன்னு யாரை கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க 3 பொண்ணுங்க வர, அதுல நடுவுல இருக்க பொண்ணான ரின், நீ கிளாஸ் பில இருந்து தானே வர, எங்க கிளாஸ்க்குள்ள அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகாதன்னு சொல்லி, இங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு போறதுனால வர சத்தம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட மோமோவோ, ஓ அப்படியா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமே அதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு கென்னை இழுத்துட்டு வா இங்க இருந்து போகலான்னு கூட்டிட்டு போறா. ரின்னும் அவங்களே பார்த்துட்டு இருக்க, டக்குக்குரா நீ வேற வழி இல்லாம அவளுக்கு அடிபணிஞ்சு போக வேணான்னு கத்த, என்னதுன்னு 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. நீ அதை உன் வாயால சொல்லாம இருக்கிறதுனால நான் உனக்காக அதை சொல்றேன் ரின் சொல்ல, என்னது அவ சொல்றது உண்மையான மோமோவா அதை பார்த்து கேட்க, இல்ல அப்படின்னா இல்ல, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கென் கேட்க, அதை கின்டாவோ ஷாக்ல அவங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் சொல்றான்ல அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு மோமோ சொல்ல, நீ அவன் முன்னாடியே தானே இருக்க, அதனாலதான் அவன் சொல்றதுக்கு பயப்படுறான் ரின்னோ எதிர்த்து சொல்றா. டக்குக்குரா என்னை மன்னிச்சிரு, நான் இதை முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிருக்கணும், நான் தான் இந்த கிளாஸோட பிரசிடென்ட், அதனால நீ என்கிட்ட எதை வேணா சொல்லலான்னு ரின் வந்து சொல்ல, ஓ அப்படியான்னு கென்னும் அதை இப்போதான் தெரிஞ்சுக்கிறான். மோமோ அவன்கிட்ட வந்து சொல்லுடா, என்ன மனசுல வச்சிட்டு இருக்கியோ அதை சொல்லுடான்னு கத்த, அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன்னு கென்னும் சொல்றான். இப்போ நடுவுல ரின்னோ வந்து அவனை மிரட்டாதன்னு கத்த, மோமோவோ ரின்னை பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான்னு கேக்குறான். அதை கேட்ட கென்னோ, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, என்ன பேச விடுங்கன்னு கத்த, இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க கின்டாவோ, கிடைச்சா இவனுக்கு வந்த வாழ்வுடா, எப்ப நான் பேசுறது, எப்ப நான் பேசினா கரெக்டா இருக்கும், இப்ப வேற அவ ரொம்ப அழகா இருக்காளே, இப்ப பேசிடலாமான்னு கின்டா மனசுல நினைச்சுக்கிட்டு டேட்டியா எதையோ பேசிட, அதை கேட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி அப்படியே அமைதியா இருக்க, நீ என்ன என் கையால சாகணும்னு சுத்திட்டு இருக்கியான்னு மோமோ அவனை பார்த்து கேட்கிறா. சண்டே அங்க பைசல் பண்ணிட்டு மோமோ கென்னோட கோல்டன் பால் இருக்கிறதா கேள்விப்பட்ட அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கே கென்னை கூட்டிட்டு வரா. என்னவா அவளுக்கு, அவன் என்ன ரொம்ப கடுப்பேத்துறா, உன்னை பத்தி அவளுக்கு என்ன தெரியணும் மோமோ கென்னை பார்த்து கேட்க, என்ன எல்லா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றீங்க, நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு கென் சொல்லி, இந்த மாதிரி யாருமே என்கிட்ட கிளாஸ்ல வந்து பேசினதே இல்லை, ஆனா இது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு கென் சொல்றான்.
அதுக்கு காரணம் நீ இப்ப கூலா மாறிட்ட உட்காருன்னு மோமோ சொல்றா. என்னது அப்படியா எனக்கு கென்னு ஷாக்காக ஆமான்னு மோமோ சொல்றா. ஐயா ஜாலி நான் பண்ணிட்டேன்னு கென்னு குஷியா சொல்ல அதை கேட்ட உடனே மோமோ சிரிச்சிடுறா. என்னாச்சு உனக்குன்னு கென் கேட்க இப்போ நீ ஐயா ஜாலி நான் பண்ணிட்டேன் நான் சொன்னேன்னு மோமோ கென்ன போட்டு கலாய்க்க வேற என்ன நான் சொல்றதுன்னு கென்னும் கேட்கறான். அதையே சொல்லு அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு மோமோ பிளஷ் ஆகிட்டே அவன்கிட்ட சொல்றா. சரி அதெல்லாம் விட இப்போ உன்னோட பாலை நம்ம கவனிப்போம். மிக்கோ அனுப்பின போட்டோ நீ பார்த்தல்லன்னு மோமோ கேட்க ஆமா நான் அதை பார்த்தேன். கோல்டன் பாலை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் வார்ப்பான மாதிரி இருக்குன்னு கென் சொல்ல ஆமா அது ஏதோ ஒரு ஃபயர் பால் மாதிரி இருந்ததுன்னு மோமோ சொல்றா. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி தான் அதை தூக்கிட்டு போயிருக்கோன்னு கென் சொல்ல ஆமா டர்போகிரானே மற்ற ஸ்பிரிட்ஸ்க்கு இந்த பால் தேவைப்படும்னு சொல்லுச்சுன்னு மோமோ சொல்றா. என்ன மோமோ பேசிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள நடந்து போறத கிண்டா ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு டவுட்டே இல்லை அவங்க ஏதோ டர்ட்டியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி டக்ககுரா சொல்ற டர்ட்டி ஜோக்ஸை மட்டும் ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் சொன்னா மட்டும் போட்டு உதைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டர்ட்டி லாங்குவேஜ் நேச்சுரல் வேலை எப்படி யூஸ் பண்றதை நான் கத்துக்கிட்டே ஆகணும். அதை கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த ஆர்ட் ஃபார்மை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் மோமோ ஐஎஸ்ஐ மாதிரி அழகான பொண்ணுங்க கூட எல்லாம் நான் ஜாலியா இருக்க முடியும்னு கிண்டா மனசுல நினைச்சுக்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ண ஆமா இவங்க 2 பேரும் இங்க என்னதான் பண்றாங்க. அவங்கள பார்த்தா அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு பக்கத்துல இருக்க ஒரு பெயிண்ட் டப்பாவை தட்டி விட அதை கென்னோ மோமோ நோட்டீஸ் பண்ணி திரும்ப இவங்க கிண்டா அவங்கள ஃபாலோ பண்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. மாட்டின கிண்டாவும் அதை சமாளிக்கிறதுக்காக என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் பாத்தீங்களா நம்ம எல்லாரும் ஒரே பக்கமா வீட்டுக்கு நடந்து போறோம்னு சொல்ல திடீர்னு கெண்டா காத்துல ஃப்ளோட் ஆகுறான். ஃப்ளோட் ஆன கெண்டா திடீர்னு இவங்களை நோக்கி பாஞ்சு வர ஐயோ வர வேகத்துக்கு நான் ஐயா சேவை கிஸ் பண்ண போறேன்னு கிண்டா நினைக்க என்னோட டர்போகிரானி ஃபார்முக்கு மாதிரி டக்குன்னு கெண்டாவை நாக் பண்றான். ஏன் இப்படி நடக்குதுன்னு கிண்டா கேட்க நீயா ஒக்குரும் கிளாஸ்ல இருந்து வந்த பையன் தானே நீ தான் அந்த ஸ்பிரிட் பாலை வச்சிருக்கியான்னு மோமோ கேட்க கென்னோ மோமோ அங்க பாருன்னு சொல்றான். அந்த பக்கம் பார்த்தா அந்த கோல்டன் பாலம் இன்னும் காத்துல ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த பாலை பிடின்னு மோமோ அவளோட சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாலை பிடிக்க ட்ரை பண்ண கென்னோ அவனோட கிரானி ஃபார்ம்ல பிடிக்க போறான். மோமோ அவளோட சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி பிடிக்க அது அவளோட கையை விட்டு நழுவி வேகமா போயிடுது. கிரானி ஃபார்ம்ல போன கென்னோ அதை பிடிக்க போக கிட்ட போன உடனே அந்த பால் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வர அது கென்ன தூக்கி வீசுது. ஒக்குன்னு உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு மோமோ கேட்க மோமோ அது ஒன்னும் ஆவி இல்ல அதுக்கு ஒரு பிசிக்கல் பாடி இருக்குன்னு கென் சொல்லி எனக்கு நல்லா தெரியும் அதுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க கோல்டன் பாலை பார்த்து கென் சொல்றான்.